இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வசனம் வந்து பிரசங்கி 4வது அதிகாரம் 4வது வசனம். இது என்னுடைய ஃபேவரட் வசனம்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், என்னோடு அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வசனம். இந்த காலம் வந்து டிஜிட்டல் யுகம். இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப் இருக்கு. எவ்வளவு லைக்ஸ் எனக்கு வந்திருக்கு, எவ்வளோ பேர் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் என்னைய பார்த்தாங்க, என்னுடைய ஸ்டேட்டஸை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யுகம் தான் இந்த யுகம். ஸோ அப்போ மனுஷர்களுடைய வாழ்க்கை அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் எனக்கு என் கூட இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு நான் பிடிச்ச மாதிரி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்னா சம்டைம்ஸ் ஒரு மாயையாக கூட இருக்கலாம். உண்மையான என்னையை நான் மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். அதை குறித்து பிரசங்கியில சாலமோன் ஒரு வசனத்தை நமக்கு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் சொல்லியிருக்கிறான். ஸோ அவன் இருந்த காலங்களில் வந்து டிஜிட்டல் மீடியா இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இருந்த போதிலும் கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு சொன்ன ஒரு வசனம் தான் இந்த வசனம். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் படுற எல்லா பிரயாசம்ன்றது என்னன்னா சாதாரணமான செய்யக்கூடிய வேலை அல்ல, மிகுந்த கடின உழைப்போடு செய்யக்கூடிய ஒரு வேலை. அதே சமயத்துல சாதாரணமா செய்யக்கூடிய வேலை என்னென்ன கிரியை. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் கிரியையும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலானுடைய பொறாமைக்காக. ஸோ அப்போ மற்றவன் என்னைய வந்து பார்க்கும் பொழுது பொறாமைப்படணும், எனக்கு எவ்வளோ பேர் என் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. அப்போ உண்மையான நான் என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக என்னுடைய பிரயாசம் எப்படி இருக்குன்னா அயலானுடைய பொறாமைக்காக. நான் கார் வாங்கினாலும் சரி அயலான் என்னைய பார்த்து பொறாமப்படணும், இல்லைன்னா என் அயலான் என்னைய பார்த்து வியந்து நிற்கணும். அந்த மாதிரியான நான் படித்தாலும் சரி, இல்லை நான் வீடு கட்டினாலும் சரி, இல்லை நான் வேலை பார்த்தாலும் சரி, எல்லாமே அயலானுக்கு ஆக நான் செய்யறது தவிர எனக்காக நான் எதுவும் செய்யலை. ஸோ கடைசியா கர்த்தர் இதை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, இது மனசுக்கு சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, இது ஒரு மாயை. மாயைன்றது வந்து என்னன்னா கடைசியா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது கண்டிப்பா இது நமக்கு உகந்ததாகவும் நம்ம எடுத்து செல்லக்கூடியதாகவும் நம்மளுடைய மகிமைக்காகவும் இருக்காது என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென்.